ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு வீடியோ போட்டு போனேன். சரி, ஓகே. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6. ஸோ பார்த்துருக்கிற இது ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு நோட்டீஸ், அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்லிப்பு. ஓகேவா? ஸோ இது வந்து போன வருஷத்தோடதுங்க, மார்ச் 2024. இதே மாதிரி மார்ச் 2025க்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல், அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். 12th இப்போ ரிசல்ட் வந்துச்சு, ஏராளமாக மார்க் போட்டாங்க, எல்லாம் ஹாப்பி நியூஸு. எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் வரல தவிர 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மார்க்கே வந்தது, ரொம்ப சூப்பர். இப்போது ஒரு சிலருக்கு ஒரு சில சப்ஜெக்டில் சந்தேகம், எனக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்குது, ஏன் மார்க் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம். இதனால நான் ரீவேல்யூஷன் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீவேல்யூஷன் ப்ராசஸ் பற்றி தெரியணும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று 200% உன் மனசுக்கு பட்டுதுனா மட்டும் ரீவேல்யூஷன் போடு, இல்லைனா அது போட வேண்டாம். ஏன்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஸ்கேன் காப்பி எல்லாருமே வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ் என்னென்னா ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்கி யார் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் வேணாலும் எக்ஸாம் அப்பீர் ஆகணுங்க, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்கேன் காப்பிக்கு ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்கணும். உன் பேப்பரை பாரு, எந்தெல்லாம் சப்ஜெக்ட் வேணுமோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபா. எவ்வளோ? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபா. நீ எவ்வளோ சப்ஜெக்ட் வாங்குறியோ, இப்போ 2 சப்ஜெக்ட் வாங்கினா 275 அந்த மாதிரி எவ்வளோ சப்ஜெக்ட் வாங்குறியோ அவ்வளோ சப்ஜெக்ட் இந்த ஸ்லிப்பில் தான் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்லிப் இப்போ ஓப்பன் ஆகாது. இந்த ஸ்லிப் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மே 13 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 12 நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தராங்கப்பா, 12th மார்க் ஷீட் வரப்போகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் இன்னும் ஒரு 2 நாள் நடக்கும். 12th மார்க் ஷீட் ஈஸி, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். பட் மே 13 ஓப்பன் ஆகி 17, 16 முடிதான் டைம் தருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இது அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். 275 ரூபா பர் பேப்பர். சரிங்களா? ஸ்கேன் காப்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க? ஒரு சென்டம் வாங்கியிருக்கேன், நான் அழகு பார்க்கணும், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் நல்லா எழுதியிருக்கேன், அதை பார்க்கணும், அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணும், உங்கள் பேப்பரை பார்த்து செக் பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேன் காப்பினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீவேல்யூஷன் நீங்கள் ஐயோ மேக்ஸில் நான் ஒரு மாதிரி எழுதியிருக்கேன், எப்படி வந்துச்சுனே தெரியல, ஆனால் வந்து எப்படியோ பார்க் போட்டாங்க அப்படின்லாம் இருக்குல்ல, ஸ்கேன் காப்பி பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் காப்பி வாங்கிக்கலாம், பயப்படாமல் வாங்கிக்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடும்போதும் யோசிக்கணும். சரிங்களா? ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் முடிவே எடுக்க முடியும். ஸ்கேன் காப்பி எடுத்துகிட்டு 2 முடிவு எடுக்கலாம். ஒன்று வந்து ரீடோட்டலிங், இன்னொன்று வந்து ரீவேல்யூவேஷன். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கேன் காப்பிக்கு போட்டிருக்காங்க, டிக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். என்னெல்லாம் மேஜர், நீங்கள் ஆர்ட்ஸாக இருந்தால் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எழுதுவீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் இருந்தீங்கன்னா இங்கே எழுதுவீங்க. அதுதான். ஸோ ஒருவேளை ரீடோட்டலிங் பண்ணுறீங்கன்னா 205 ரூபா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து பே பண்ணணும். அது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கிக்கணும். ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு இது ரீடோட்டலிங் பண்ணணுமா அப்படின்னு ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் நீ முடிவு எடுக்க முடியும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இது ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பி ஃபார் 275 ரூபா ஒரு பேப்பருக்கு. பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ரீடோட்டல் பண்ணுறப்போ ஒரு வேல்யூவேட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா, டோட்டல் மிஸ்டேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணி மார்க் போடுவாங்க. இல்லைனா இல்லை. ஓகேவா? ஒரு வேளை எதை கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டும் மார்க் போடுவாங்க. அந்த மாதிரி தான். தவிர ரீடோட்டல் பண்ணும்போது நீங்கள் எதாவது தப்பாக எழுதியிருந்தாலோ கரெக்டாக எழுதியிருந்தாலோ அதை ஏதாவது தப்பாக வேல்யூவேட் பண்ணியிருந்தாங்களோ அது எதுவும் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் ரீவேல்யூஷன். அது வேறு. ரீடோட்டலும் டோட்டல் மட்டும் தான் செக் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ண முட்டாமல் வேணால் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரீடோட்டல் இதுதான் ப்ராசஸ். அப்போது நீங்கள் டோட்டல் மிஸ்டேக் செக் பண்ணுவோம். உங்கள் பேப்பர் வந்தோன்னே ரீடோட்டல் பண்ணணுமா வேணாமான்னு. அது ரீவேல்யூஷன்னா எனக்கு இந்த கொஷினுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது எந்த கொஷின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 1க்கு 2 வாத்தியாரை கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க. எனக்கே கூட நீங்கள் அனுப்பலாம், கேட்டு வச்சுக்கோங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சும்மா தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் ஆன்சர் கீ வச்சும் பாருங்கள். சரிங்க? தெளிவே தெரியாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் குறையும் வாய்ப்பு இருக்குது. நல்லா கேட்டுக்கோ. மார்க் அதிகமாகிறது ஒரு பக்கம் நீ ட்ரை பண்ணாலும் தேவையில்லாமல் ரீவேல்யூஷனில் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப திருத்துவாங்க. உங்கள் பேப்பரை ஃபஸ்ட்லேருந்து திரும்ப திருத்துவாங்க. அதுக்கு 505 ரூபா இங்கே போடலை. இது ரீடோட்டலிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டல்னால் 25 ரூபா. இதுவே பயாலஜினா 305 ரூபா ரீடோட்டலுக்கு. ஆனால் ரீவேல்யூவேஷன் அப்படின்னா 505 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறீங்க, 13 14 வந்துடும். கவர்மெண்ட் அஃபிஷியலாக நோட்டீஸ் விட்டுருக்கு. உங்களுக்கு அது எதாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் கேட்டிங்கன்னா போதும். 12 மேலே டிசி வாங்க போவீங்கள்ல, அப்போ நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் தான் இதை அப்ளை பண்ணணும். ஸ்கூலில் தான் போய் அங்கே ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துருங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருங்க.
பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்டு அதெல்லாம் ரீடோட்டல் அதை எழுதிக்கோங்க. ரீடோட்டல்னால் என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? மார்க் இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தப்பாக கால்குலேஷன் பண்ணி அதிகமாக மார்க் போட்டிருந்தாலும் ரீடோட்டலில் மாட்டுவேன். ரீவேல்யூஷனில் தப்பான ஆன்சருக்கு கரெக்ட் போட்டு மார்க் போட்டிருந்தாங்கன்னா திரும்பவும் கரெக்ஷன் பண்ணும்போது மாட்டிக்குவேன். அதனால் போட வேண்டாம்னு சொல்ல, நீ ஸ்கேன் காப்பி வாங்கி பாரு, அதில் எந்த குத்தமும் இல்லை. ரீவேல்யூஷன் ரீடோட்டல் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீ பேப்பரை 1க்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் செக் பண்ணிவிட்டு போட்டால் போதும். ஓகேவா? அப்புறம் நார்ம்ஸ் ஃபார் ரீவேல்யூஷன் பாருங்கள். டு அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் த கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஃபார் ஸ்கேன் காப்பி ஃபர்ஸ்ட். ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்கணும், நான் சொல்லிகிட்டே இருக்கல. ஆஃப்டர் obtaining the scan copy of answer script, the candidate will have again a chance to either for retotaling or revaluation subject for each. அதான் அந்த ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கப்புறம் ரீடோட்டலும் போட்டுக்கலாம், ரீவேல்யூஷனும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பிடிக்குமோ அது போட்டு. ரீவேல்யூஷனும் 505 ரூபா ஒரு பேப்பருக்கு, ரீடோட்டல் பண்ணுறதுக்கு 205 ரூபா ஒரு பேப்பருக்கு. ஆனால் ஸ்கேன் காப்பிக்கு தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களா, அந்த 4 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு பேப்பருக்கு 275 ரூபா. இதுதான் வந்து விஷயம். டிக்ளரேஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பட் இந்த டேட்டெல்லாம் இது போன வருஷத்தோட டேட்டு இதெல்லாம் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ டிஎன்இஓ பேராமெடிக்கலோ எதுக்காவது அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து மார்க் மாறிச்சுன்னா எப்படி சார் நாங்கள் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எதுக்கும் பேனிக்க வேண்டாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு டிஎன்இஏ. வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிவிடுங்க, தைரியமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் ஜூன் 6ன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்இஏ. ஸோ வேறு கவுன்சிலிங்கும் சரி, இந்த கவுன்சிலிங்கும் சரி அப்ளை பண்ணிவிடுங்க. அது இப்போ இருக்க மார்க் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க, எப்போது உங்கள் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம். ஆனால் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் பண்ணி ஏதாவது உங்களுக்கு மார்க் சேஞ்ச் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரேங்க் லிஸ்ட் ஜூன் 27 வரும், அதுக்கு முன்னாடியே அவங்க ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி உங்கள் கையிலே கிடச்சிடும். எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் போய் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி பார்ப்பீங்க, அதே மாதிரி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அடித்து பார்க்கறதுக்கு ஒரு டேட் அறிவிப்பாங்க, நியூஸ்லேயே அறிவிப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நானும் சொல்கிறேன். அந்த டைமில் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரும், நீங்கள் வந்து அடித்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. ஸ்கேன் காப்பிக்கு இது வந்துடும், உங்களுடைய அந்த ஸ்கேன் காப்பி வந்துடும். டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய இதை அடித்து பார்த்துருங்க. சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே இருக்கும். பார்த்துட்டு பிடிஎஃப் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கையில் வச்சு பாருங்கள். ஓகேவா? இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் எப்போனா ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு 1க்கு 2 டைம் வாங்கி செக் பண்ணுங்கள். ஓகே, ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் மட்டும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஸ்கேன் காப்பியும் அண்ட் ஆல்சோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எங்கே போகணுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் போகணும். அது ஸ்கூலுக்கு போனால் இருக்காது, ஸ்கூலில் போய் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் நியர்பை எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அது சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கூலில் போய் எதாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் ரீவேல்யூஷன் ஸ்கேன் காப்பிக்கு நல்லா கேட்டுக்கோ, ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல, இப்போது 4 நாள் அப்ளை பண்ண சொன்னால் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்போது ரெசிப்ட் தருவாங்க, அது வேணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, அது கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது எதுக்காவது யூஸ் ஆகும், அதுக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க, ரீவேல்யூஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ டிஎன்இ அப்ளை பண்ணணும், பண்ணிவிட்டு மார்க் மாற்றிக்கலாம். ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடும். மார்க் ஒருவேளை ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் எந்த கவுன்சிலிங் பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கை சேஞ்ச் ஆன மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போயிட்டு டிஎஃப்சியில் கொடுத்து, டிஎஃப்சினா உதவி மையம், டிஎன்ஏக்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கல உதவி மையம், அங்கே போய் கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் வந்துச்சுன்னா, ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி மார்க் வந்துச்சுனாலும் நீங்கள் போய் டிஎஃப் சென்டரில் கொடுத்து தான் மாற்றணும். ஏன்னா அவங்களாலாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கும் போய் நேரில் போய் ஒரு அப்பீரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி மாறிடுச்சுங்க எங்கள் மார்க் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். அதனால் தைரியமாக ரீவேல்யூஷன் போடுங்க. பட் ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு 205 ரூபா 75 ரூபா ஒரு பேப்பருக்கு வாங்கிட்டு பார்த்துட்டு அப்புறம் ரீவேல்யூஷனாக ரீடோட்டலாம் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் புரிஞ்சுக்கும். இந்த ஸ்லிப்பு இப்போ கிடைக்காது, இது 2004 இப்போ கிடைக்காது. உங்களுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரணும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அந்த டைமிங் இன்னும் வரல. அது எதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்கூலில் ரிசல்ட்டு உங்களுடைய இது வாங்க போவீங்களா, டிசியும் 12th மார்க் ஷீட்டும், அப்போ போகிறப்ப அப்ளை பண்ணிங்கனாலும் போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். யோசிச்சு பண்ணுங்கள். ரீவேல்யூஷன் மட்டும் நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி அழகு பாருங்கள், அது தப்பே இல்லை. ரீவேல்யூஷன் ரீடோட்டல் 1க்கு 4 வாட்டி யோசிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருவேளை நல்லா ஓரளவுக்கு எழுதி கரெக்டான மார்க் போட்டிருந்துக்கலாம், ஒருவேளை உனக்கு தோணியிருக்கலாம். அப்புறம் ஏதாவது தப்பாக எழுதி அது கரெக்ட் போட்டிருந்தா அதையும் மாற்றி விட்ருவாங்க, அதான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ. அதனால் கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். தேங்க்யூ.